சார் இல்லம்மா வணக்கம் சார். வணக்கம் சார் இந்த ஆளு என் வீட்டை திறந்து ஒண்ணுதான் எடுத்துக்கிட்டாரு. யாரு? ஜான் ரோஸ். அவர் வீட்டுல வாடகை இருக்கியா? அவருக்கு வாடகை போனோம். போய் 4000 அட்வான்ஸ் கொடுத்தா 2000 வாடகை. அவர் கரண்ட உருவிட்டு கூட்ட உடச்சி அவர் கூட்ட போட்டுக்கிட்டாரு. கேட்டீங்களா சார்? சிம்மா கழட்டி வச்சுட்டாரு. இப்போ கேட்டீங்களா இன்னைக்கு? சிம்மா கழட்டி வச்சுட்டாரு. இப்போ ஒன்னு எடுத்தா துணிமணி ஒன்னு எடுத்தா ரெண்டு பேருங்க. சரி எந்த வீட்டுல இருக்கியா? என்ன கேட்டா ஆதார் அட்டை மட்டும் கேட்டான். முதல்ல கேட்கல அட்வான்ஸ் வாங்கி 10 நாள் கழிச்சு லைட்டை உருவிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நீ வந்து அவர்கிட்ட போன அவர் கொண்டாடிட்டுலாம் முடியாது. கருப்பா சிவப்பா தெரியாதுல அந்த பொம்பளைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இன்னைக்கு 10 நாள் போன் பண்ணி கேட்டா சரி கொடுங்க இல்லைன்ட்டாரு. இதுக்கு போன் நம்பர் கொடு. அப்பதான் எனக்கு போன் நம்பர் கொடுத்தாரு. நானும் எழுதி வச்சேன். அதைத்தான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்தேன். இவர் என்ன பண்ணாரு? போன் பண்ணோன்னா அந்த சிம்மா கட்டி வச்சுட்டாரு. நீங்க போன் பண்ணீங்களா சார்? நீங்க போலீஸ்காரா இருந்தா நம்ம செய்யலாமா கூட்ட உடைக்கலாமா அந்த மாதிரி நிறைய கொடுக்காண்டான்னு சொல்றேன்னு சொன்னீங்களா? அவர் அவ்வளோ ஜாமான் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த சிம்மா கட்டி வச்சுட்டாரு. அப்போ எப்படி கல்யாணம் வாங்குவோம்? இப்போ திறந்து உள்ள வாங்க சார். 3 சூட்கேஸ் இருக்கு. 3 சூட்கேஸ் நான் தூக்கு போட்டுட்டேன். உள்ள ஜாமான் எல்லாம் இருக்கு. ஒரு சின்ன ரூம் கொடுத்து அதில் வேண்டாம் பொருளாம் போட்டுக்கிட்டேன். முன்னாடி வீட்டிலேருந்து எல்லா பொருளும் இருக்கு. அரிசி 5 கிலோ அரிசி பெருமாளோட தான் போனேன். சார் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? அந்த உடனே சிம்மா கட்டி வச்சுட்டோம். அப்போ எப்படி அப்படி ஆள் பாருங்க. இப்போ என்ன என்ன செய்யணும்? அந்த வீட்டோட ஜாமான் எடுக்கணும் சார். அவரை பார்த்து உள்ள போய் பூட்டி பூட்டி கொடுக்க முடியாது. இல்லை 10 நாள் தான் சார் இருக்கேன். மே மாசம் 10 நாள் தான் இருக்கேன். ஐயா நீங்க போன் பண்ணி சத்தம் போட்டீங்களா? நீங்க போலீஸ்கார வந்து உங்க கூட்ட உடைக்க. ஆமா நீங்க சத்தம் போட்டீங்களா? கரெக்டா கேட்டீங்களா? நீங்க அவரை எப்படி எடுக்கணும் சார்? அது சார் இங்க சார் மணாலம்ல சார். அது குளத்துக்குள்ள தானே? குளத்துக்குள்ள சார். குளத்துக்குள்ள கரையிலையா? இல்ல சார் மணாலம்ல இந்த உள்ள நீங்க அன்னைக்கு போன் பண்ணி கேட்டீங்களா? அவளே இங்க கூப்பிடணும் சார். இல்ல வீடு கரெக்டா இருக்கு. அங்கதான் அந்த பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயில் மணாலம்ல இருக்கா? எந்த பிள்ளையார் கோயில்? குளத்துக்குள்ள உள்ள போறோமா? லாரன்ஸ் ரோடு போறோமா? அது உள்ள போய் அடுத்த தெரு ஒண்ணு இருக்கா? அதுல லாஸ்ட்ல நீங்க இன்னொரு போன் பண்ணீங்களா? அவர் சிம்மா கட்டி போட்டான். எப்படி பிள்ளையார் கோயில் வடக்காலம் வயசானாலும் வேற எவ்வளவு சேட்டை இருக்கு. அவர் போன் நம்பர் தரலாம் சார். அவர் போன் நம்பர் இல்ல ஒரு நிமிஷம் உட்காந்து மூணாவது வாங்கிட்டு 4வது வாங்கிட்டு 5வது வாங்கிட்டு உங்களுக்கு வாடகை கொடுத்துடணும். ரசீது வாங்கிக்கணும். அந்த வாடகை ரசீதை கொடுத்துடணும் அப்படின்னு வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு என்னமா சொல்லுங்கம்மா? எத்தனை போலீஸ் இருக்காங்க பார்க்க வேண்டியது? அதெல்லாம் கிடையாது. நீங்க தானே கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொன்னாங்க? முருகன் சொன்னாங்க. நான் போட பெயின் சொன்னாங்களா? இந்த நம்பர் தான் வீடு எங்க இருக்கு? பிள்ளைகள் எங்க இருக்கு? லாரன்ஸ் தெரு போறோமா சார்? இல்ல அது எல்லா தெரு இந்த வீட்டு போய் ஹலோ சார் வணக்கம். சான்றோஸ் சாருங்களா? சப் இன்ஸ்பெக்டர் பாளையங்கோட்டை அவங்களையும் திருநெல்வேலி மாநகரம். அம்மா வாடகைக்கு இருக்கம்மா. அவனை பொருள் உள்ள இருக்காங்களா? அதே வாடகைக்கு இருந்தாங்களா?
அந்த அம்மாவோட பொருள் உங்களோட கடை வீட்டுக்குள்ள கிடக்குது, வாடகைக்கு இருக்கும்போது உள்ளது அப்படியே கிடக்குது அப்படிங்காங்களா? ஏமா குழுக்குழுங்க தள்ளிட்டுமா பேசிட்டு இருக்கலாம். அவங்க பொருள் உள்ள எதுவும் கிடக்கா? உள்ள பொருள் இருக்குங்க. பொருளோட தான் வெளியே வந்தேன். காலையில வெள்ளிக்கிழமை எல்லா பொருளும். என்ன பொருள்? கட்லி, சோபா, கட்லி, சோபாவா? கட்லி, மூணு, சோபா, ஏசி, மூணு சூட்கேஸ். சூட்கேஸ் ரெண்டு போட்டு போட்டுருக்கேன். அந்த பக்கத்துல ஏசி, எல்லாம் கிடையாது. அவன் இருக்கான். அப்போ தொடர்ந்து கூட்டம் பொருள் விட்டு வச்சேன். போட்டோ எடுத்து வச்சுக்கேன். அந்த பையன் வந்து பொண்ணு சாப்பிட்டுருக்கேன். சரிங்க, அங்க நில்லுங்க, நான் இப்போ வரேன் சார். போட்டோ எடுத்து முதல்ல விடுதல் படுத்தாரு. அப்புறம் 1 நாள் குறைஞ்சி எடுத்துட்டாரு. நாங்கள் பக்கத்துல இருந்தே பார்க்கணும். ஜாஸ்திக்கணும், சிலுவரம், தொடக்கணும், அரிசி எல்லாம் வீட்டில் ரேஷன் காமாயெல்லாம் வச்சுருக்காங்க. அரிசி எல்லாம் வச்சுருக்காங்க. கடுக்க வந்து அப்படியே போட்டு வந்தேன். கலாணி படுக்கலாம் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து உள்ள எல்லாத்தையும். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க சார்? நார்வேல இருக்கீங்களா? லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. எங்க இருக்கீங்க? லவுட் ஸ்பீக்கர்ல போட்டாங்க. அந்த அம்மா பக்கத்துல இருக்காங்க. நான் இப்போ பேசிட்டு இருக்கிற அவங்க அம்மா காது கேட்கிற மாதிரி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன். இப்போ அந்த வேஸ்ட் பொருள் இப்போ ரோட்ல பிறக்கிற பேப்பரா? ரோட்ல பிறக்கிற பேப்பரு பொருள் என்னெல்லாம் வச்சிருக்கேன்? போட்டா காட்டுங்க. போட்டா காமிங்க. உள்ள பாருங்க சார், எங்க ஜாமான் இருக்கு பாருங்க. அவன் மூட்டை என் மூட்டை உடச்சிட்டு அவன் மூட்டை போட்டுருக்கான். மேலே கேப் போட்டு எடுக்க சொன்னேன். எடுத்தாங்க. ஒரு எல்லாம் கட்டில் இல்லை பாருங்க. இந்த கட்டை நேரம் சோத்துல சாத்தி வச்சுக்கணும். கட்டை கட்டு சார் எங்க ஜாமான் சார்? இவ்வளவு ஜாமான் அவரும் வரணும். பொங்கல் வரணும். அட்வான்ஸ் நாலாயிரம் 2000 வாடகை, 4000 அட்வான்ஸ். அவன் அதுக்கு முன்னாடி கரண்ட உரிட்டு அனந்து நான் வெளியே போறேன். அதெல்லாம் வாங்கிட்டாரு. அந்த பொம்பளை தானே அவன் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சண்டை போட்டுருக்கேன். அதை காமிச்சியா? அதுக்கு ஒரு நாள் சண்டை வரலைங்க. அன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை வரும்போது சார் அது எப்படி சண்டை போட்டு நிற்காரு பாருங்க. பணியனோட நிற்காரு. வெளியே நிற்காரு சார். நான் சொன்னேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் வேற வீட்டுக்கு போறேன் சார். கேங்க அவர் வீட்டுல பணியாளர் பாரு. இல்ல சார், அது மட்டும் இல்ல. நான் சொல்லிட்டு வந்தேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் போல ஞாயிற்றுக்கிழமை பொருள் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு அவங்க வீட்டுல கல்யாணம் பக்கத்து வீட்டுல ஒரு ஆசாரி வீட்டுல அந்த சவுண்ட் வச்சு பூட்டை உடச்சிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை பூட்டை வச்சு பூட்டை கொடுத்தாருன்னு பண்ணாங்க. இந்த கல்யாணத்துல உள்ள பாட்டு படிக்க அவன் மேத்திரி சேர்ந்துருக்கான். அந்த பையன் அவன் வீட்டு கல்யாணத்துக்கு பாட்டு அடுத்த வீட்டு கல்யாணம் அன்னைக்கு தான் பூட்டை உடச்சு உள்ள போயிருக்காரு. நான் பூட்டை உடச்சுட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டேன். இப்ப நார்மல் இருக்காரா? போக வரேன். பண்ண
எதுவுமே நான் கடையில் கொடுத்துட்டு வாங்க மாட்டேன். அவர் படிக்க புக்கெல்லாம் அப்படியே கரெக்டாக பண்ணக்கூடாது. அதான் இந்த சோறு குழம்பு போட்டு உடஞ்சிட்டாங்க. இப்ப நாளைக்கு வாரம் நாளைக்கு வாங்க. நார்மல் இருக்காரா? நார்மல் இருக்காரா? நாளை கழிச்சு வாங்க. இப்ப நாளை கழிச்சு வாங்க. போன வந்து சரி நாளை கழிச்சு வாங்க. நாளை கழிச்சு வாங்க. நாளை கழிச்சு வாங்கிட்டு இப்ப நாளை கழிச்சு வாங்க. எனக்கு அடுத்த வேலை இருக்கு. நாளை கழிச்சு வாங்க.